ஹலோ ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு விளாக் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். இது என்றைக்கு எடுத்த விளாக்னு பார்த்தீங்கன்னா ஆடி 1 வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எடுத்த விளாக் தாங்க. நான் டெய்லியுமே இப்போல்லாம் 4 மணிக்கு எழுந்திரிச்சிக்கிறது. 4 மணிக்கு எழுந்திரிச்சி ப்ரேயர் பண்ணுறது, அப்புறம் ஸ்டடீஸ் பண்ணுறது, அப்புறம் அந்த வீட்டு வேலை செய்கிறது, அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ என்னால் வீடியோ போட முடியல. சாரி, இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடணும் அப்படின்னு நானும் நினச்சிட்டே இருக்கிறது அப்படியே கேப் ஆகிடுதுங்க. சாரிங்க. அன்றைக்கி ஆடி வெள்ளி ஃபஸ்ட்டு ஆடி அப்படிங்கிறனால காலையிலேயே நேரமாக குளிச்சுட்டு சரி தேங்காய் வாங்க சந்தைக்கு நேரமாக போகலாம், ஏன்னா கடையில் ரேட் அதிகமாக சொல்லுவாங்க, முத்தன காயாக இருக்கும், அதனால் சந்தைக்கு போகலான்ட்டு போயிட்டுங்க. போகிறதுக்கு முன்னாடி சரி குழம்பு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசித்தேன். பருப்பு குழம்பு வைக்கலாம், வெள்ளி அப்படின்னாவே நம்ம பருப்பு குழம்பு தான் வைப்போம். அதனால் போகிறதுக்கு முன்னாடியே பருப்பு அரிசி எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு போயிட்டு வந்து செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிள்ளைங்க எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி பார்த்து எங்கள் மாமியார் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க, அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் மாமியார் பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் சந்தைக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பிட்டேங்க. சந்தைக்கு தேங்காய் மட்டும்தான் வாங்க போவேன் அப்படிங்கிறது கிடையாதுங்க. நாங்கள் மாதம் காய்கறி வீக்லி ஒன்ஸ் காய்கறி வாங்குறதே சந்தையில் தான் போய் வாங்குவோம். இங்கே இருக்கிற லோக்கல் ஷாப்பில் நான் காய்கறி வாங்கினதே கிடையாது, ரேட் அதிகமாக சொல்லுவாங்க. அப்புறம் என்கிட்ட வண்டி இல்லைங்க, அதனால் எங்கள் அம்மா வீட்டில் போயிட்டு அங்கே போய் வண்டி எடுத்துக்கிட்டு சந்தைக்கு கிளம்பிட்டேங்க. சந்தைக்கு நான் மட்டும்தாங்க போனேன். என்னோட ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு போயிட்டாரு, அதனால் நான் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு தேங்காயும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நான் வந்துட்டேங்க. வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கும் கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்த கையோட நம்ம ஃபஸ்ட்டு வேலை என்ன, டீ போட்டு குடிக்கிறது தான். டீ போட்டு குடித்தா தான் நமக்கு அந்த வேலையே புரியும்ல. அதனால் சரி டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு டீ வச்சு குடித்தேங்க. நீங்களாம் எப்படி அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டீ இல்லைன்னு அவ்வளோதாங்க. காலையிலையும் டீ, அப்புறம் சாயந்தரம் டீ, இந்த 2 நேரத்துக்கு டீ குடித்தாதாங்க மைண்டே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இல்லைன்னா இதை அவாய்ட் பண்ணவும் முடியல. நானும் எவ்வளோ டைம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டா முடியலைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அடுத்த நாள் தயிர் போட்டு வச்சுருந்தேன். அந்த தயிரை தம்பி மோர் கேட்டுக்கிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு தயிரை பிளெண்டரில் போட்டு மோராக அடித்து கொடுத்துட்டேங்க. அப்புறம் குழம்பு பருப்பெல்லாம் வேக வச்சு குழம்பையும் கூட்டி வச்சுட்டேங்க. அன்றைக்கின்னு பார்த்து மாவு இல்லைங்க, மாவு காலி ஆயிடுச்சு. நான் வியாழக்கிழமை நைட்டு சாப்பாடு வச்சுருந்தேன். அது சாப்பாடு யாருமே சாப்பிடல. அப்புறம் கொஞ்சம் எங்கள் மாமியார் வந்ததுனால கொஞ்சம் ரிலேட்டிவ் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தாங்களா, அதனால் நான் வச்ச சாப்பாடு மீதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டையே நாங்கள் காலையிலே சாப்பிட்டுக்கிட்டோம். அந்த சாப்பாடு அப்புறம் பருப்பு குழம்பு இதாங்க வச்சு சாப்பிட்டோம். அப்புறம் மாமியார் திடீர்னு சடனாக ஊர்லேருந்து வந்ததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியாருக்கு கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு வந்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தாச்சு. சரி அவங்களுக்கு புண்ணு சீக்கிரமாக ஆறணும் அப்படின்னு சொல்லிட்டு மோர் தாங்க அவங்களுக்கு அடித்து கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டம்ளர், எங்கள் தம்பிக்கு ஒரு டம்ளர் கொடுத்துட்டேங்க. அப்புறம் பாப்பாவுக்கு நைட்டு வச்ச சாப்பாடு கொடுக்க முடியாதுல்ல ஸ்கூலுக்கு, அதனால் பழைய மாவு கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் தோசை சுட்டு கொடுத்தேங்க. தோசையும் அப்புறம் பருப்பு சாம்பாரும் கொண்டு போயிருந்தாங்க. ஒரு வழியாக சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. சந்தையில் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டங்க. சும்மாவே பயங்கர கூட்டமாக இருக்கும். ஆடி 1 அப்படிங்கிறனால நிறையா பேர் தேங்காய் குச்சி அப்படின்னு வாங்க வந்துட்டாங்க. பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. நானே தனியாக போனதுனால ஈஸியாக வாங்கிட்டு வந்துட்டேன். இதுவே என் பையன் என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிருந்தேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தாங்க, கொஞ்சம் லேட் ஆகும். நான் இங்கேருந்து குளிச்சுட்டு போகிறதுக்கே மணி 6:30 ஆயிடுச்சுங்க. நான் போயிட்டு வாங்கிட்டு வரத்துக்கே மணி 7:30 ஆயிடுச்சுங்க. கரெக்டாக 7:30க்கு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த உடனே பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. குழம்பெல்லாம் கூட்டி வச்சதுக்கப்புறமா தான் இந்த காயெல்லாம் சரி எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே அப்படியே எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. வாங்கிட்டு வந்த காய் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயந்தரமாக ஈவினிங் ஒரு 3 மணிக்கு மேலே தேங்காய் இதெல்லாம் போட்டு வைக்கலாம். எனக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாவது ஊறினா தானே நல்லா வெந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த வேலையெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஸோ தேங்காய்க்குள்ளே பூரணம் போடுறது இந்த டைம் நான் மிக்சியில் அரைச்சி கொஞ்சம் பல்ஸ் மூடலை விட்டு குறகுறப்பாக அரைச்சி உள்ளே ஆட் பண்ணுங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. இதை நான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் ஃபுல்லாக தான் அரைக்காமல் அப்படியே போடுவேன். அது சீக்கிரம் வேகவே மாட்டேங்குதுங்க. நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சு போட்டாலுமே நல்லா இருக்க மாட்டேங்குது. இது மிக்சியில் அடித்து போட்டதுனால சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்பயுமே வருஷம் 2 தேங்காய் சுட மாட்டேன், 1 தேங்காய் தான் சுடுவேன். இந்த வருஷம் தான் 2 தேங்காய் சுடுறேன். ஏன்னா ஒருத்தவங்க சொன்னாங்க 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா 2 தேங்காய் சுடணும், ஒரு புள்ள இருந்துச்சு அப்படின்னா 1 தேங்காய் சுடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்கிறனால 2 தேங்காய் சுடலாம் அப்படின்ட்டு 2யும் போட்டு மஞ்சத்தூள்லாம் தடவி கீழே எடுத்துக்கிட்டு போயிட்டுங்க. எங்கள் வீட்டில் சுற்றி இருக்கிறவங்க அப்புறம் எங்கள் வீட்டு ஹவுஸ் ஓனர் அம்மா எல்லாருமே தேங்காயெல்லாம் சுட்டு முடிச்சாச்சுங்க. சுட்டு முடிச்சதுக்கு
சுட்டதுக்கப்புறம் அப்புறம் தட்டில் கொண்டு வந்து மேலே வச்சுட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் உடச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஆடி 1 வந்துட்டாவே தேங்காய் சுடுற நாள் தாங்க விசேஷம். இது வந்து எல்லா ஊர்லேயுமே நடக்கும் அப்படின்னு கேட்டால் தெரியலங்க. ஆனால் எங்கள் ஊரில் நாமக்கல் மாவட்டத்தில் இந்த மாதிரி தேங்காய் சுடுவாங்கங்க. ஒரு சில மாவட்டத்தில் சுட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. தேங்காய் வந்து ஆடி 1 அப்படிங்கிறனால அம்மனுக்கு உகந்த நாள். அதனால் நம்ம தேங்காய் வந்து சுட்டு அதில் இருக்க கெட்டதெல்லாம் கருகி போய் நம்ம அந்த தேங்காய் உடச்சி சாமி கும்பிட்டு சாப்பிட்றப்ப நமக்கு ரொம்ப நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவ்வளோதாங்க, இந்த vlog இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நீங்கள் தேங்காய் சுட்டிங்களா அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.